தலித் மக்கள் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்து அதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல. அந்த விழுப்புரம் சம்பவம் நடக்கும் பொழுது வேங்கவேல் பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எட்டி பார்க்கல. இப்ப வரைக்கும் எட்டி பார்க்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. இங்க குடிக்கிற தண்ணியில மலம் கலந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையான வேங்கவேல் கண்ணுக்கு தெரியும். முதலமைச்சர் போஸ்டிங்ன்றதும் ஒரு அமைச்சர் போஸ்டிங்ன்றதும் ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்டிங்ன்றது எதுக்காக? மக்கள் மத்தியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன நல்லது நடக்குது, என்ன கெட்டது நடக்குது, அதை முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிறதும் அதுக்காக இருக்கிறவங்களும் தான் முதலமைச்சர், அமைச்சர், இந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே. மக்கள் மத்தியில என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அமைச்சருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு அல்லது ஒரு முதல்வருக்கு அப்படின்னா அப்ப நீங்க மக்கள் மத்தியில எல்லாமே யாருமே தப்பு பண்றவனை விட தப்பு பண்ண தூண்டுறவனுக்கு தான் இங்க தண்டனை அதிகமாக சொல்லுவோம். காவல்துறையும் அரசு அதிகாரிகளையும் தான் சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாராயம் காசுறவங்க மாசம் மாசம் மாமல் கொடுக்கலையா போலீஸ் ஸ்டேஷன்? அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கப்படுற மாமல் அரசியல்வாதிகளுக்கு போலையா? ஒயின் ஷாப்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலையா? அந்த 10 ரூபாய் யார் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறா, யார் விற்க சொல்றா? விமான நிலையம் கிட்டத்தட்ட 18 கிராம மக்கள் ஏன் சோறு போடக்கூடிய நெல் வயலை அழிச்சிட்டு நீ விமான நிலையத்தை கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு சோத்துக்கு எங்க போவோன்னு அந்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அவங்களாம் இன்னைக்கு விவசாயிகளா தெரியலையா? பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படும் அப்படின்றது தமிழ்நாடு அரசோட, மாநில அரசோட அரசாணை. அதுக்காக ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு வெளியே வந்த அரசாணை. அந்த அரசாணை மு.க. ஸ்டாலின் அவர்களோட கையெழுத்து தான் இல்ல பாசிச பாஜகவின் மோடி அரசு? Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. நகரம்பாய் சூழலுக்கு வணக்கம். இன்றைக்கு சமூக ஆர்வலர் வளர்மதி அவர்கள் சந்தித்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் இப்போ இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 60 பேர் இறந்துட்டாங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த 60 பேருங்கிற கணக்கு உண்மையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கள்ளக்குறிச்சி மரணம் இல்ல 60 பேர் இப்ப வரைக்கும்ன்ற கணக்கு உண்மையாதான் இருக்கணும். ஏன்னா இதுல எதிர்கட்சிகள் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தினம் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, இப்பதான் கண்ணு தெரியுது அவங்களுக்கு எல்லாம். தினம் ஒரு அவங்க ஆட்சியில இருக்கும்போது இதுதான் நடந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய லெவல பேசப்படுற ஒண்ணா மாறி இருக்கு. ஏன்னா 60 உயிர்கள், 100க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. 60 பேர் செத்து போவாங்க அப்படின்னு இங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஏன் அப்படின்னா இது உண்மையாதான் இருக்கணும் அப்படின்னு எதை வச்சு உறுதியா சொல்றேன்னா, ஊடகங்கள் இந்த முறை எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவா தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவமனையில இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. ரெண்டாவது இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றத அரசு அறிவிச்சிருக்கு. அப்ப 10 லட்ச ரூபான்னும் பொழுது நீங்க இறந்தவங்களோட கணக்கை மறைக்கவே முடியாது. ஏன்னா இறந்தவங்களோட டீட்டெயில் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கான நிவாரணம் தர முடியும். சப்போஸ் மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த குடும்பமோ சொந்த பந்தமோ கண்டிப்பா கேட்பாங்க, கேட்காம இருக்க போறது இல்லை. அதனால அந்த எண்ணிக்கை கண்டிப்பா உண்மைதான். ஆனா என்னன்னா இப்ப வரைக்கும் 60, நேற்று 59, இன்னைக்கு 60. இது வெறும் ஒருத்தர் செத்தது, அப்புறம் 4 பேரும் அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு 60 பேருன்றது அதுவும் கிட்டத்தட்ட கருணாபுரம் மாதிரியான கிராமங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 40 பேர். தெருவுக்கு 2 பேர் 3 பேர் இறந்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலைன்னு தான் சொல்ல முடியும். இது வெறும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க அப்படிலாம் இல்லை. அதனால இந்த மரணங்கள் 60ன்றது உண்மைதான். இன்னும் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று செய்தி பார்த்தீங்கன்னா ஜிப்மர்லேயே 4 பேர் ரொம்ப சீரியஸ். இந்த மரணங்கள் ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது அங்க உள்ள காவல்துறையா இருக்கட்டும், இல்லை வட்டாட்சியர், அங்க உள்ள அதிகாரிகள் தப்பு பண்ணனால இந்த மரணங்களை அதிகரிச்சிச்சு. கள்ளச்சாராய இதை அவங்க யாருமே கண்டுக்கல, அதனால கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த இதுக்கு அரசு அதிகாரிகள் காரணமா இல்லை அரசியல்வாதிகள் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதிகாரிகள் காரணம் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அதே சமயம் அதிகாரிகளை மட்டுமே கையை காட்டிட்டு அரசு அதோட வேலைகள்ல இருந்து தப்பிச்சுக்கிறத ஏத்துக்க முடியாது. ஏன்னா கள்ளச்சாராய மரணம்ன்றது இன்னைக்கு நேற்று கிடையாது. கடந்த ஆண்டே விழுப்புரத்துல இதே மாதிரி இறந்தாங்க, மரக்காணத்துல இறந்தாங்க. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த பொழுது திடீர்னு கிளம்பி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓடினார். அப்பவே கடுமையான விமர்சனம் வந்தது. என்ன விமர்சனம் வந்ததுன்னா, இப்ப விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி ஓடி போன இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேங்கை வயல்ல இப்ப வரைக்கும் எட்டி பார்க்கல. தலித் மக்கள் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்து
அதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல. அந்த விழுப்புரம் சம்பவம் நடக்கும் பொழுது வேங்கவேல் பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எட்டி பார்க்கல. இப்ப வரைக்கும் எட்டி பார்க்கல. அப்பவே கடுமையான விமர்சனங்கள் வந்து எதிர்கொள்ளப்பட்டது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க கண்ணுக்கு தெரியறாங்க, இங்க குடிக்கிற தண்ணியில மலம் கலந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையான வேங்கை வயல் கண்ணுக்கு தெரியலையான்னு விகடன் முதற்கொண்டு வந்து ரொம்ப சீரியஸா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. வேங்கை வயலுக்கான வழி இந்த பக்கம் தான் இருக்கு, புதுக்கோட்டை பாருங்க. அப்போ இன்னும் பெரிய கிரிட்டிசிசம் என்ன ஆச்சுன்னா, அப்பவே இறந்தவர்களோட குடும்பங்களுக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் வழங்கப்பட்டது. நம்ம நிவாரணம் வழங்கினது 100% சரிதான். ஏன்னா இவங்க இறந்த பிறகு அங்க ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நிச்சயமா நிவாரணம் தேவை, இதுக்கு மேல அவங்க வாழ்ந்தாகணும். ஆனா அவ்வளோ சீரியஸான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் கூட திமுக அரசு அப்பயே என்ன சொன்னாங்க, மரக்காணம் நடந்தப்பவும் சரி, விழுப்புரம் நடந்தப்பவும் இனி கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும், தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு ஒழிப்போம். ஆமா, இரும்பு கரம் கொண்டு நாங்க ஒடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. சொல்லி 1 வருஷம் தான் ஆச்சு. 1 வருஷமே முழுசா முடியல, சரிங்களா? 1 வருஷமே முழுசா முடியறதுக்குள்ள 60 பேர் செத்து போயிருக்காங்க. அப்போ இப்ப வந்து இமீடியட்டா நீங்க என்ன பண்றீங்க, கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றீங்க, அந்த ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளை வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கிறீங்க, புதிய நபர்களை நியமிக்கிறீங்க. இதுல என்ன காமெடி அப்படின்னா, இது எதுவுமே அரசுக்கு தெரியாம நடந்துச்சு அப்படின்னா ஏத்துக்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பெரும்பான்மையான என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆளுங்கட்சிக்கு எப்படி முதல்வருக்கு தெரியும், எப்படி அமைச்சருக்கு தெரியும், அது தெரியாம தான் இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. தெரியாம பாத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் போஸ்டிங்ன்றதும் ஒரு அமைச்சர் போஸ்டிங்ன்றதும் ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்டிங்ன்றது எதுக்காக? மக்கள் மத்தியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன நல்லது நடக்குது, என்ன கெட்டது நடக்குது, என்ன பிரச்சனை இன்னைக்கு, இன்னும் சரியா சொல்லணும்னா மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை என்ன, அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்களோட வாழ்க்கை முறையை எப்படி முன்னேற்றணும்ன்றது யோசிக்கிறதும், அதை முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிறதும், அதுக்காக இருக்கிறவங்களும் தான் முதலமைச்சர், அமைச்சர், இந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே, சரிங்களா? அப்ப மக்கள் மத்தியில என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அமைச்சருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு அல்லது வந்து ஒரு முதல்வருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க மக்கள் மத்தியில இல்லாம யார் மத்தியில இருக்கீங்க? மக்களோட பிரச்சனை என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்க எதுக்கு இங்க பொறுப்புல இருக்கீங்க? இது ஒண்ணு. அதாவது வெளியில தெரியாம இங்க வந்து காவல்துறை எல்லாம் வந்து வெளியே தெரியாம பண்ணி பாத்துட்டாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை பேசணும் தோழர். இன்னைக்கு இதே கருணாபுரம் மக்கள் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாங்க கள்ளக்குறிச்சியில, எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு 40-45 வருஷமா கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? கல்வராயன் மலையில காய்ச்சறதுன்றது வருஷ கணக்குல நடக்குது. இது தெரியாத நபர்களே கிடையாது. அந்த பகுதியில போய் கேளுங்க, குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு கள்ளச்சாராயம் வைக்கிறது தெரியும், வீட்டு பக்கத்துல வைக்கிறது தெரியும். ஏன் கள்ளக்குறிச்சியை மட்டும் நம்ம பேசணும்? நம்ம ஊர்கள்ல கள்ளச்சாராயம் விற்கலையா? அதாவது இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊர்ல கண்டிப்பா கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. ஊருக்கு பிளாக்ல விற்கிறாங்க, ஒயின் ஷாப்லயே காலையில பிளாக்ல விற்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு மேல பிளாக்ல விற்கிறாங்க. இதே மாதிரி காய்ச்சி விற்கிறதும் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கு. இது எனக்கு தெரியாது, எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பாக்கெட்ல கள்ளச்சாராயம் விற்கல அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க துளி கூட சமூகத்தை பத்தி தெரியாதவங்களா இருக்கணும், அல்லது சொந்த ஊரை பத்தி ஒன்றும் தெரியாதவங்களா இருக்கணும். 190 பேருக்கு இதுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கோங்க, இப்படி கள்ளச்சாராயம் கிடைக்காத, காய்ச்சப்படாத, விற்காத ஒரு கிராமம் கிடையாது. அது வந்து இன்னைக்கு போற போக்குல கற்பனையில பேசிக்கிட்டு இருக்கேன்னா சொல்ல முடியாது. அதுக்கு சாட்சியா என்ன சொல்லலாம்னா, 60 பேர் செத்தாங்களையா, அதாவது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல காவல்துறை கைது பண்ணாங்க ஒரே நாள்ல, அல்லது மேக்சிமம் அந்த 3 நாள்ல 800 பேருக்கு மேல நீங்க கைது பண்ணியிருக்கீங்க. 800 எஃப்ஐஆருக்கு மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதாவது லிட்டர் கணக்குல 100 லிட்டர், 200 லிட்டர், 30 லிட்டர், 40 லிட்டர்னு ஒரு தனிப்படை அமைச்சு தேடி தேடி வந்து கள்ளச்சாராயங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வினா, வெறும் 2-3 நாட்கள்ல ஏறக்குறைய 800 பேரை கைது பண்ண முடியுது, உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியுது. அப்ப இத்தனை வருஷம் நீங்க என்ன பண்றீங்க? இத்தனை வருஷமா நீங்க கைது பண்ணியிருந்தா இந்த 800 பேர் வெளியே இருந்திருக்க மாட்டாங்க, அல்லது இத்தனை வருஷமா நீங்க இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா இத்தனை கைதுகள் நடந்திருக்காது. அப்ப 60 பேர் செத்ததுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, அது மிகப்பெரிய அளவிலான விமர்சனமான பிறகுதான் நீங்க வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், உடனடியா கைது பண்ணணும், உடனடியா அந்த சாராயங்கள் அழிக்கணும், நாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னா, அப்ப கடந்த ஆண்டு செத்து போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? இப்பயே அதே தான் சொல்றீங்க. செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் அறிவிக்கிறீங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா அந்த குழந்தைகள் பேரை போடப்படும்,
தாய் தந்தை இறந்து 2 பேருமே செத்து இருக்காங்க. குழந்தைங்க அனாதையா நிக்குது. அப்ப அந்த குழந்தைங்க அக்கௌண்ட்ல வந்து நாங்க மாசம் மாசம் 5000 ரூபாய் போடுறோம். இப்படி எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் நீங்க இப்ப அனௌன்ஸ் பண்றீங்க. ஆனா எங்களுக்கு என்ன கேள்வினா, அந்த அப்பா அம்மா 2 பேரையும் இழந்த குழந்தைங்களோட பேட்டி பார்த்தேன். அதுல முதல் பொண்ணு, மூத்த மகள், அந்த பாப்பா வந்து இப்பதான் 11வது படிக்கிறாங்க. அந்த பாப்பா கேக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறீங்க தான், எங்க அப்பா அம்மா 2 பேருக்கு சேர்த்து 20 லட்சம் தரீங்க. முந்தா நேத்து தான் எங்க அப்பா அம்மா கூட நாங்க சந்தோஷமா வீட்டுல பேசிட்டு இருந்தோம். எங்க அப்பா அம்மாவை திருப்பி தருவீங்களா? உங்க 20 லட்சம் எனக்கு வேணாம், நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் அப்பா அம்மாவை எனக்கு கொடுங்க. சாகிற வரைக்கும் எங்க அப்பா அம்மா இல்லாம நாங்க அனாதையா வளரணுமான்னு கேக்குறாங்க. நீங்க 10 லட்சம் கிடையாது, எத்தனை கோடி இழப்பீடு கொடுத்தாலும் உயிர்களுக்கு இங்க ஈடாகாது. பெத்தவங்களை இழந்துட்டு இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, குடிகாரன் தானே, குடிச்சிட்டு செத்தா செத்துட்டு போட்டோம், அதெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, நிவாரணம் வாங்கணும்னு நினைப்பாங்கன்னு. செத்துப்போன 60 பேருமே தினக்குடிகாரன்னு நம்ம சொல்ல முடியாது. செத்துப்போன அந்த 60 பேருமே எப்பயுமே குடிச்சிட்டு டார்ச்சர் பண்றவங்க, மகா குடிகாரன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு குடிச்சவன் கூட இருக்கலாம் அதுல, அல்லது என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறேன்னு சொல்றவன் இருக்கலாம், கள்ளச்சாராயம் எப்படி இருக்குன்னு கூட டேஸ்ட் பண்ணவே இருக்கலாம். அதுல பெரும்பான்மை எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான், பெரும்பான்மை தலித் மக்கள்ன்றதும் பாக்குறோம். மூட்டை தூக்குற வேலைக்கு போறவங்க, ரொம்ப கடுமையான உடல் உழைப்பு வேலைக்கு போறவங்க. அதாவது இதெல்லாம் பேசுறதுனால நான் வந்து சாராயம் குடிக்கிறதுக்கு, மது இருந்ததுக்கு ஆதரவு நினைக்க வேண்டாம். 100% மது ஒழிப்புன்றது தான் சரின்றது தான் நான் ஏத்துக்கக்கூடியது. ஆனா அங்க இருந்த யதார்த்தத்தை பேசுறேன். அப்ப எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு இன்னைக்கு குடிச்சவங்க இருக்கலாம். இன்னைக்கும் கையால் மலம் அள்ளும் தொழிலாளர்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் சாக்கடையை, நம்ம வீட்டு சாக்கடையை அள்ளுறதுக்கு இன்னைக்கு தலித் மக்களும் உழைக்கும் மக்களும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களா இருக்கலாம். அப்போ ஒரு உயிர் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுல ஒருத்தங்க சாகும் பொழுதுதான் ஒரு உயிர் போயிருச்சே அப்படின்றது வந்து அவ்வளோ வலிகளா இருக்கும். இதை வந்து ரொம்ப சாதாரணமா போற போக்குல பேசிட்டு போறதும், அதை கொச்சைப்படுத்துறதுன்றதும் எந்த விதத்திலையுமே மனித இயல்பே கிடையாது. இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் சின்னத்துறை நிறைய பேர் சொல்றாங்க, காவல்துறை மேல எல்லாரும் வந்து கைது பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா யாரு மேலேயும் வந்து கொலை வழக்கு போடல, குண்டாஸ் போடல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. இதை ஏன் அரசு வந்து தயங்குது? இந்த கொலை வழக்கோ இல்லை வந்து குண்டாஸ் போடுறதுக்கோ ஏன் தயங்குறாங்க? இல்ல எனக்கு என்னன்னா, அருள் அறுமுகம் திருவண்ணாமலையில போறாங்க, அவர் மேல எல்லாம் குண்டாஸ் போட்டாங்க. இப்ப அது போல ஏன் அதெல்லாம் போட தயங்குறாங்க? உங்க மேலேயும் நிறைய வழக்கு எல்லாம் போட்டு உங்களையும் தீவிரமா வந்து ஒரு தேச விரோத வழக்குகள்லாம் வந்து இது பண்றாங்க. ஏன் ஆமா ஆமா ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுத்து திமுக தயங்குது? இல்ல தோழர், என்னன்னா, அதாவது இது கொலை முயற்சின்றது சட்டத்தின் அடிப்படையில வழக்கு போட முடியாது. நம்ம வச்சிருக்கிற சட்டம் அப்படிதான் இருக்கு. இது கொலை முயற்சினோ அல்லது கொலை வழக்குனோ நம்ம வந்து போட முடியாது. சட்டம் வந்து ஒரு கொலை. ஆமா. ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியா சாராயம் காசுறது, போதைப் பொருள் விற்பனைக்கெல்லாம் வந்து குண்டாஸ் போடலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இவர்களெல்லாம் வெறும் அம்புகள் தான். இன்னைக்கு நீங்க கைது பண்ணியிருக்கீங்க இல்லையா, இவர்கள் எல்லாருமே அம்புகள் தான், சாராயம் வித்துக்கிட்டு இருந்தவங்க தான். தப்பு பண்றவனை விட தப்பு பண்ண தூண்டுறவனுக்கு தான் இங்க தண்டனை அதிகம்னு சொல்றோம். அப்படிங்க தப்பு பண்ண தூண்டினவன் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா நம்ம வந்து இந்த காவல்துறையும் அரசு அதிகாரிகளையும் தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாராயம் காசுறவங்க மாசம் மாசம் மாமூல் கொடுக்கலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கப்படுற மாமூல் வந்து அரசியல்வாதிகளுக்கு போலையா? இது யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் நீங்க வந்து கள்ளச்சாராயம் காசுற அளவுக்கு ஏன் போறீங்க? ஒயின் ஷாப்ல ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கலையா? அந்த 10 ரூபா யார் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறா? யார் விற்க சொல்றா? அந்த அப்படி 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கக்கூடிய பணம் யாருக்கு போகுது? அது வெறும் அங்க வேலை செய்யற ஊழியர்களுக்கு போதா? அதுக்கு மேல இருக்க காவல் அதிகாரிகளுக்கு போலையா? அதுக்கு மேல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு போலையா? இதெல்லாம் அப்பட்டமா நமக்கு தெரிஞ்சது, தெரியாமலாம் கிடையாது. யதார்த்தத்துல இது எல்லாமே உண்மைகள் தான். எனக்கு என்னன்னா, இவர்கள் மேல குண்டாசு போட்டு இல்லை இவர்கள் மேல கொலை வழக்கு போட்டு மட்டுமே இந்த பிரச்சனைக்கான தீர்வு வராது. இங்க உண்மையாவே பிரச்சனைக்கான தீர்வு யார் கையில இருக்கு அப்படின்னா அரசு தான். கடந்த ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து
எங்க எது நடந்தாலும் வந்து எடப்பாடி தான் அதுக்கு காரணம்னு சொல்லி எல்லாருமே போறாங்க எல்லாரும். ஆனா இந்த ஆட்சியில வந்து எங்கேயாச்சும் எது நடந்தாலும் வந்து அரசு அதிகாரிகள் தான் காரணம். மரக்கடத்து நடந்தாலும் அந்த போலீஸ் தான் காரணம். இந்த கண்மூடித்தனமா மக்களை முட்டாள் நினைச்சுக்கிட்டு திமுக என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கணும்னு ஒரு டீம் இருக்கு இல்லையா? குறிப்பா சொல்லணும்னா திமுக ஐடி விங் இருக்கு. ஒரு டீம் வந்து திமுக ஐடி விங், அவங்க பெய்டு, உண்மையாவே அவங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கும் பணம் வாங்குறாங்க. அது திமுக ஐடி விங் ஒரு குரூப் வேலை பார்க்குது. இன்னொன்னு, எனக்கு தெரியும் அது தப்பு தானு, ஆமா அரசு பண்றது தப்பாவே இருந்தாலும் என் கட்சிக்காரனை நான் விட்டு தர மாட்டேன், அதனால வந்து நான் கண்ணை மூடிக்கிட்டு முட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊபி குரூப்பு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. உடன்பிறப்புகள்லாம் இவர்கள்லாம் கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிக்கணும். மோடி அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசுல எது நடந்தாலும் மோடியை தான் கேள்வி கேட்கிறோம், சரிங்களா? இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது யாரு? டெல்லி போலீஸ். அப்ப அவரை கைது பண்ணோம்னா நம்ம யாரை கேள்வி கேட்கிறோம்? மோடியை தான் கேள்வி கேட்கிறோம். இல்லை அந்த காவல் அதிகாரிகள் அப்படின்லாம் வர்றதில்லை, சரிங்களா? ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்க என்ன தப்பு நடந்தாலும் உடனே என்ன பண்றோம்? காவல் அதிகாரிகள் தப்பு, அரசு அதிகாரிகள் தப்பு, கலெக்டர் தப்பு, முதலமைச்சர் அவர் பாவங்க, அவர் எல்லாத்தையுமாங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், கீழே நடக்கிறதுலாம் தலைமைக்கு போறதே இல்லைங்கன்றதுலாம் அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் அல்லது அப்பட்டமா பொய் தான். நீங்க வந்து இப்ப கள்ளக்குறிச்சி விஷயத்துல சொல்றீங்க முதல்வர் கவனத்துக்கு போல, அது கீழே இருக்கிறவங்களாம் மறைச்சிட்டாங்கன்னு. பரந்தூர் விமான நிலையத்தை என்ன சொல்வீங்க? பரந்தூர் விமான நிலையம் கிட்டத்தட்ட 18 கிராம மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு தேர்தல் புறக்கணிப்பு வந்து அவ்வளோ தீவிரமா பண்ணாங்க. ஆமா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு தமிழ்நாடே வேண்டாம், அதாவது அத்தனையுமே விவசாய நிலம், நெல் வயல், விவசாயத்தை காப்பாத்துறணும். அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லக்கூடியதுதான், திருவண்ணாமலையில சொன்ன மாதிரி தான், சிப்காட் கொண்டு வர வேணான்னு சொல்லலை. அதாவது பயிர் விளையக்கூடிய விளைநிலங்கள்ல கொண்டு வராது, நீ தரிசு நிலத்துல கொண்டு வா, காஞ்சு போய் கிடக்கிற இடத்துல கொண்டு வா, அதுதான் இங்க தேவை. நீ வந்து சோறு போடக்கூடிய நெல்வயல் அழிச்சிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. அதே தான் பரந்தூர் விமான நிலையமும். ஏன் சோறு போடக்கூடிய நெல்வயலை அழிச்சிட்டு நீ வந்து விமான நிலையத்தை கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு சோத்துக்கு எங்க போவோன்னு அந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு விவசாயிகளா தெரியலையா? விமான நிலையமே வேணா நம்ம யாரும் பேசல, தரிசு நிலத்துல கொண்டு வா, காஞ்சு போய் கிடக்குது, எத்தனையோ இடங்கள்ல இந்த கருவேல மரங்கள் அந்த மாதிரி மரங்கள் முளைச்சு கிடக்குது, அதை அழிச்சிட்டு அந்த நிலங்களை கொண்டு வாங்க. ஆனா அதையெல்லாம் பண்ணாம இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு தமிழ்நாடு வேண்டாம், நான் இந்த ஊரை விட்டே வெளியே போறேன், ஊரோட கிளம்புறோம், நாங்க அகதிகளா போறோம்னு அறிவிக்கிறாங்க. ஆனா அதுக்கு இந்த அரசு செவி சாய்க்கவே கிடையாது. பல தோழர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊப்பிங்க இருக்காங்களையா, அரசு அதிகாரிகள் தப்பு பண்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? முதலமைச்சர் என்ன பண்ணுவாருங்க? அரசை குறை சொல்லாதீங்கன்றீங்கல்ல, அப்ப பரந்தூர் விமான நிலையத்துல யாரை குறை சொல்ல? மத்திய அரசு கொண்டு வருதா? அப்ப வந்து ஜிஓ யார் பாஸ் பண்ணியிருக்கா? பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து நிலம் கையகப்படுத்தப்படும் அப்படின்றது தமிழ்நாடு அரசோட, மாநில அரசோட அரசாணை. அதுக்காக வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு வெளியே வந்த அரசாணை. அந்த அரசாணை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட கையெழுத்து இருக்குதா இல்ல அந்த பாசிச பாஜகவின் மோடி அரசின் இருக்கா? இல்ல அவங்க சொல்ற கருத்து புரியுது, அவங்க தான் சொல்றாங்க, அவங்களுக்கு தான் நான் கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி உங்களை நோக்கி இல்ல. அப்போ அரசாணை கொண்டு வந்து ஒன்றும் இல்லைங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு போக ட்ரை பண்றோம், உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அறிவிக்கப்படாத ஊரடங்கு போட்டிருக்காங்க. ஊரடங்கு 144 வந்து அஃபிஷியலா போடல. நீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிட முடியாது, மீடியா நுழைஞ்சிட முடியுமா? நீங்க போயிட முடியுமா? மக்களையே பார்க்க முடியல, மக்கள் வெளியே வந்து பேச முடியல. இவ்வளவு கொடூரமா நீங்க ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து பரந்தூர்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து வெறும் அதிகாரிகள் தான் தவறு செய்கிறார்கள்னா அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் தான், மறுக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய நேர்மையை அவங்க தவற விடுறாங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் அரசோட அடிமையா, அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேர்மையா யாருங்க செயல்படுறது கிடையாது. செயல்படணும்னு நினைச்சாலும் இங்க முடியாது, சரிங்களா? அப்ப அரசு என்ன பண்ணுது? கேள்விகள் வந்து அரசை நோக்கி தான் வைக்க முடியுமே தவிர தனிநபர்களை நோக்கி வைக்க முடியாது. அரசு தான் பொறுப்பு. இப்ப இறுதியா ஒரு கேள்வி, இப்ப நீங்க கள்ளக்குறிச்சிக்கு வந்து போறதுக்கு, அதாவது அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் போறீங்களா என்ன? ஆமா, கண்டிப்பா வந்து தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு போற ஒரு திட்டத்துல தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப வரைக்குமே கிராமத்துல இருக்க பலரும் வந்து மருத்துவமனையில தான் இருக்காங்க. ஏறக்குறைய 100 பேர் பக்கமா இன்னமும்
மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்றதுனால நம்ம ஒரு மருத்துவமனைக்கா போக வாய்ப்பு இருக்கான்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லது கிராம மக்கள் எப்போ வந்து ஊரில் இருப்பாங்களோ இமீடியட்டாக நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு போகக்கூடிய ஒரு திட்டம் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக போயிட்டு வந்து அங்கே என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்குன்ற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுப்போம். சரி, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலுத்தி நன்றி தோழர்.